தமிழன் வந்து பயிர்களை கூட உறவா நேசித்து வாழ்ந்தவன் அப்படின்னு சொன்னார். வாஸ்தவம் தான். அந்த பயிர் வளைஞ்சு அப்படியே விளைஞ்சு இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கிட்ட பேசுவேன். விவசாயி நல்லா இருக்கியா, அப்பா மழை இல்லாமல் இருந்தாலும் காப்பாற்றிட்டேன் அப்படின்ட்டு அதுக்கிட்ட போய் பேசுவான். சாஞ்சிருக்கிற நெல் பயிரை பார்த்துட்டு வெக்கப்பட்டு சாஞ்சிருக்கியா, உன்னை வளர்த்து விட்ட தாய்க்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கியா, என் மனைக்கு வர காத்திருக்க நீ என் சொத்துன்னு சொல்லி அந்த நெல் பயிருக்கு கூட உறவுகளோடு வாழ்ந்தவன் தமிழன் அப்படின்னார். அழகா பேசினார். அற்புதமான பேச்சு. ஒரு அப்பா புது பைக் வாங்கினார். வாங்கி அதை தொடச்சிக்கிட்டு இருக்காரு. சில பேர் பார்த்தீங்கன்னா பைக் வாங்கினோன்னு தொடச்சிக்கிட்டே இருப்பான். எவ்வளோ நாளைக்கு தொடப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படி தொடச்சி நின்று பார்ப்பேன். அப்படியே ஒரு 2 இடத்துல மோதி இந்த இங்கிட்டு நெளிஞ்சிக்கிட்டு நிற்கும். அப்படியே அப்புறம் அப்படியே தொடச்சா என்ன, தொடக்காட்டி என்ன அப்படின்னு ஆகி போயிடும். அப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த முன்னால் இருக்க ஹெட்லைட்டில் இருக்க கண்ணாடி இப்படி இப்படி போட்டு கிடக்கும். ஹேண்ட் பாரில் பூரா சுரண்டி இருக்கேன். இந்த பக்கம் எதையாவது இப்படி சுரண்டி மோதி அவ்வளோதான். வண்டி மேலே இருக்க ஆசையே விட்டு போயிடும். அந்த புதுசாக இருக்கிறப்ப அவங்க அப்பா அந்த வண்டி அப்படி தொடச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து சின்ன மகன் வந்து ஒரு கல் எடுத்து அந்த பெட்ரோல் டேங்க் மேலே என்னத்தையோ கிறுக்கி விட்டான். புது வண்டி இப்படி தொடச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல கிறுக்கி விட்டானுன்ட்டு ஓங்கி கையில் கிடச்சி அதை எடுத்து இப்படி அடிச்சு விட்டார். அடிச்சோன்னா இப்போ மணிக்கட்டில் அப்படியே ரத்தம் கொட்டி எலும்பு முறிஞ்சிருச்சு. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டுட்டு, பிள்ளை எப்படி கோவப்பட்டு அடிச்சு விட்டோமே, இந்த வண்டியில் சும்மா ஒரு கிறுக்கிட்டான், அதுக்கு போய் பெத்த பிள்ளை இப்படி அடிச்சு விட்டோமே அப்படின்ட்டு திரும்ப வந்து வண்டிக்கிட்ட அப்படியே பார்த்து, இந்த வண்டியால் தானே என் பிள்ளைய அடித்தேன் அப்படின்ட்டு திருப்பி வண்டியை ஓங்கி இப்படி சுத்தியல் எடுத்து ஒடிக்க போயிருக்கான். அந்த நேரத்தில் மகன் பெட்ரோல் டேங்க்கில் என்ன எழுதியிருக்கான்னு பார்த்தா, ஐ லவ் யூ டேடி அப்படின்னு எழுதியிருக்கான். அப்போ தான் பார்த்துட்டு, டே பாடாதி பயலை, இந்த வண்டியில் இருக்க பெயிண்ட்டுக்காக என் பிள்ளை எப்படி அடிச்சு விட்டோமேன்ட்டு அவன் மகன் எழுதுனதை தொட்டு ஒரு அப்பன் கும்பிட்டான் பாருங்க. இந்த பாசந்தாயா ஒரு மனிதனை வாழ வைத்து கொண்டிருக்கிறதை ஒழிய நட்புங்கிறது நமக்கு எப்பயாவது கிடைச்சா தான் உண்டு. உறவுகள் நமக்கு வேணான்னாலும் வேணும்னாலும் நம்மை விட்டு பிரியாதது உறவு தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசினார். அருமையாக பேசினார் கவிஞர் முத்துநிலவன். வாங்க அதுக்கு பதில் சொல்லணும். கோவை தனபால் நண்பர்களே அப்படின்னு பேச வர்றாரு. உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கும் தமிழச்சிகளுக்கும் எனது மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, நட்பு என்பது கண்களிலே தோன்றி கனவிலே முடிவது அல்ல, அது மனதிலே தோன்றி மரணம் வரை நீடிப்பதுதான் நட்பு. நீங்க யோசிச்சு பாருங்க, உறவுகளிடம் சொல்ல முடியாத ரகசியங்களை எல்லாம் நாம் நண்பர்களிடம்தான் சொல்லுவோம். பெற்ற தாயிடம் சொல்ல முடியாத ரகசியங்கள், தன் தகப்பனிடம் சொல்ல முடியாத ரகசியங்கள், தன் மனைவியிடம் சொல்ல முடியாத ரகசியங்கள், தன் சகோதரனிடம் சொல்ல முடியாத ரகசியங்களை எல்லாம், இத்தனை விஷயங்களையும் ஒருவரிடம் சொல்ல முடியும் என்று சொன்னால் அதுதான் நண்பன். நீங்கள் யோசித்து பாருங்கள், நட்பு என்பது ஒருவனை அங்க தேசத்திற்கு மன்னனாக்கியது. அதே உறவு என்பது ஆற்றிலே நற்றாற்றிலே விடப்பட்டது. நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள் கர்ணன் வரலாறு. இதுதான உண்மை. நாங்க உறவுகளை குறை சொல்ல வரல. என் தாயும் கருவிலே சுமந்தாள், என் தந்தையும் என்னை தோளிலே சுமந்தால், என் மனைவியும் என்னை இதயத்திலே சுமக்கிறார். நான் நண்பனிடம் கேட்டேன், நீ ஏண்டா என்னை சுமக்க மறுக்கிறாய் என்று. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் ஏன் உன்னை சுமக்க வேண்டும், சுமப்பதற்கு நீ என்ன சுமையா, நீ என் சுகம் என்று சொன்னான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை பாருங்க. ஃப்ரீ எண்டு, ஃப்ரெண்டு, ஃப்ரீ எண்டு. கடைசி வரைக்கும் எந்த சங்கடமும் சகோப்தமும் இல்லாமல் நம்முடைய மரணம் வரை நம்மோடு கூட வருபவன் யார் என்று சொன்னால் அவன்தான் நண்பன், அவன்தான் நண்பன். நீங்க கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பாருங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோனா. யாரோனா கேள்விக்குறி இல்லைங்க. வீடு வரை உறவு என்று சொன்னால் வீட்டிலே இருக்கின்ற தன்னை உறவை வெளிப்படுத்துகின்ற தாயும் தகப்பனும்,
வீதி வரை மனைவி என்று சொன்னால் நாம் உறவை ஆக்கி கொண்ட மனைவி, காடு வரை பிள்ளை என்று சொன்னால் தன்னால் உருவாக்கப்பட்ட உறவு. ஆனால் கடைசி வரை யாரோ என்று சொன்னால் யாரோ அவன், யாருக்கு பிறந்தவனோ, எங்கு பிறந்தவனோ, எங்கு இருந்தவனோ தெரியாது, அவன்தான் கடைசி வரைக்கும் என்று எழுதியிருக்கிறார். இதைத்தான் ஒரு கவிஞன் சொல்லுவான், கருவறையில் சுமந்த என் தாய் கூட என் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள மாட்டாள். கருவறையில் சுமந்த என் தாய் கூட இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள மாட்டாள். ஆனால் என் நண்பன் வருவான் கலந்து கொள்ள அல்ல, என்னை சுமந்து செல்ல என்று சொல்லுவான். இதுதாங்க நட்பு. நட்பினுடைய அருமை என்ன தெரியுமா? மெழுகுபத்திக்கும் தீக்குச்சிக்கும் இருப்பதை போல இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்கள், மெழுகுபத்திக்கு உயிர் கொடுப்பதற்காக தன்னை மாய்த்துக் கொள்ளுகிறது தீக்குச்சி. மெழுகுபத்திக்கு உயிர் கொடுப்பதற்காக தன்னை மாய்த்துக் கொள்ளுகிறது தீக்குச்சி. உயிர் கொடுத்த நண்பனை நினைத்து 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 அந்த மெழுகுபத்தி தன்னை உருக்கிக் கொள்ளுகிறதே, இதுதான் நட்பு. அது கொடுங்க. தாய் தாயின்னு பேசினார்ல முத்துநிலவண்ண, ஏன் மனைவி பத்தி பேசல, ஏன் மாமியா மருமகளை பத்தி பேசல? பக்கத்து வீட்டுலங்க ரெண்டு நல்ல கேடுங்க, பக்கத்து வீட்டுல இந்த தை நோம்பிக்கு பொங்கலுக்கு துணி எடுக்க போனாங்க. மருமக முதல்லயே பிளான் பண்ணிட்டா, மாமி உங்களுக்கு வயசா இருக்குதுங்க மாமி, நீங்களா துணி கடையில் அந்த நெருக்கத்தில் வந்து எங்க சீரழி போறீங்க, நீங்க வீட்லயே இருங்கன்னு போயிட்டா, பிளான் பண்ணிட்டு போயிட்டா. அங்க போய் 2 பட்டுச்சேலை எடுத்துக்கிறா. என்ன, ஒன்னு மருமகளுக்கு ஒன்னு மாமியாளுக்கு. என்ன பண்ணா 1500 ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை, 5000 ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை எடுத்துட்டா. வீட்டுக்குள்ள நுழையும் போத என்ன பண்ண கெட்டிக்காரி மருமகோ 5000 ரூபாய் பில்ல கிழிச்சு 1500 ரூபாய் சேலையில் ஒட்டிட்டா. 1500 ரூபாய் பில் எடுத்து 5000 ஒட்டிட்டா. வீட்டுக்குள்ள நுழைஞ்சொன்னா சொன்னா, அத்தை எனக்கு விலையுயர்ந்த பட்டுச்சேலை எல்லாம் வேண்டாங்க, உங்க கலருக்கு இந்த எச்சி வளை பட்டு தான் நல்லா இருக்கு, கட்டிக்கிங் தேனா. மாமியாகாரி கில்லாடி விட்டுருவாளா? நீ 30 வருஷம் சர்வீஸ், அந்த அம்மாளுக்கு 60 வருஷம் சர்வீஸ் இல்ல. மாமியார் சொன்னா, எனக்கு எதுக்குமா வயசான காலத்துல, எனக்கு அந்த 1000 ரூபாய் 1500 பட்டுச்சேலையே போதுமான்னு புடுங்கிட்டா. ஏங்க இந்த உறவு அன்பும் பாசம் இருக்குன்னு வந்து மேடை போட்டு 2 பேரும் எங்க அண்ணனுக்கு பேச வந்திருக்காங்களே, இது நியாயமான்னு நான் கேட்கிறேன். அட இது பரவாயில்ல, இது பரவாயில்ல. புருஷன் கூட பிறந்த தங்கச்சி வந்திருந்தாலும் கூட பரவாயில்ல. அவளோட தங்கச்சியா வர்றாப்புல அந்த 5000 ரூபாய் பட்டுச்சீலை காமிச்சு போட்டு தங்கச்சி கூட சொல்ற, தங்கச்சி 1500 ரூபாய்க்கு எடுத்த அருமையான பட்டுச்சீலைன்னு. அவளும் பார்த்துட்டு 1500 ரூபாய்க்கு இத்தனை பட்டுச்சீலை நல்லா இருக்குதா, நானும் போய் எடுக்கிறேன்னு போனா. நான் அந்த அம்மா கிட்ட கேட்டேன், ஏமா 5000 ரூபாய் சீலைய ஏன் 1500 ரூபாய்ன்னு சொன்னேன். அலைட்டும் அவ கடைக்கா, எவன் கொடுக்க போற இவளுக்கு, அலைட்டுங்கிறா. ஆறு கூட போற தங்கச்சிய லோ 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 லோன்னு கடையில் அலை விடுறது உறவு. ஏங்க நான் கேட்கிறேன், இதெல்லாம் ஒரு உறவுகள்னு வந்து அன்பும் பாசமும் நிறந்ததுன்னு சொல்லி இருக்கிறீங்களே, யோசித்து பாருங்கள். சென்னையிலே மெரினா கடற்கரையிலே எத்தனை பிச்சைக்காரர்கள் சுத்துகிறார்கள் தெரியுமா? ஒரு முறை நான் போனேன், ஒரு அம்மாளிடம் கேட்டேன், ஏமா நல்லாத்தான் இருக்கிற, ஏன் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது, என்னுடைய உடல் நல்லா இருக்கிறது ஆனால் மனம் சரியில்லை என்று சொன்னார்கள். ஏன்னு கேட்ட, என்னோட மகனும் மருமகளும் வாமா மெட்ராஸை சுத்தி பார்க்க போலான்னு கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்துட்டு என இங்கேயே விட்டுட்டு அவை பாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்களே. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பழகிய மாடு கூட வீடு வந்து சேருகிறது, நம்மோடு பழகிய மாடு கூட வீடு வந்து சேருகிறது. நாம் வளர்த்த நாய்க்குட்டி கூட நம்மை சுற்றி சுற்றி வருகிறது. பெத்து வளர்த்து சீராட்டி பாலூட்டி வளர்த்த தன் மகன் இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனவன் வரவே இல்லையே. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் உறவுகள் சரியாக இருந்தால் எதற்கு அனாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் வருகிறது என்பதை அண்ணன் பதிலளிக்க வேண்டும். எதிரணி தலைவர் அண்ணன் நிலவன் அவர்கள் சொன்னார்கள், தேசத்தினுடைய முகம் என்று டால்ஸ்டாய் எழுதிய நாவலை பற்றி சொன்னார்கள். நான் சொல்லுகிறேன், டால்ஸ்டாயை பற்றியே சொல்லுகிறேன். இரவு நேரம் கடைசி ரயிலுக்கு சிக்னலை கொடுத்து விட்டு வர்றாரு. வருகின்ற பொழுது அந்த சரக்கு அடுக்கி வைத்திருந்த பகுதியிலே ஒரு முனகல் சத்தம். அவர் கார்டு பார்க்கிறாரு, யார் இன்னாரத்துக்கு இந்த இருட்டுல இந்த பணியில ரஷ்யா நாட்டுல பார்க்கிற டால்ஸ்டாய் கிருகிருன்னு நடுங்கிட்டு இருக்கிறாரு. ஐயா நீங்களா, மிகப்பெரிய நாவலாசிரியராச்சே, வாங்க வீட்டுக்கு நான் கொண்டு போய் விடுறேன்னு அவர் 2 கையும் கூப்பி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தயவு செய்து அந்த நரகத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போய் விட்டு விடாதே, நான் உங்களை போன்று நண்பர்களோடு சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னாரு. இதுதானே நட்புக்கு கிடைத்த வெற்றி. நண்பர்கள் என்றுமே கூட வருவார்கள், சொந்தக்காரர்கள் உறவுகள் சற்று
வெளியே இருந்து எட்டி பார்க்கும் உறவுகள் போடுவது வேஷம், நண்பர்கள் காட்டுவது பாசம். நன்றி, வணக்கம்.